விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, இந்த வெடி விபத்திற்கான காரணங்கள் என்ன? எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள்? முழுமையான கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் என்பது இயங்கி வருகிறது. இதில் 5 லட்சம் தொழிலாளர்கள் வரை நேரடியாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 90% பட்டாசு தேவையை சிவகாசி தான் பூர்த்தி செய்யக்கூடிய நிலை என்பது இருந்து வருகிறது. இந்த பகுதியில் தயாரிக்கப்படக்கூடிய பட்டாசுகள் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு ஒரு முக்கிய தொழிலாக ஒரு பகுதி விவசாயமாக இருந்தாலும் ஒரு பகுதி பட்டாசு தொழிலை நம்பியே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து பட்டாசு ஆலையில் வெடி விபத்து என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்று சிவகாசி அருகே ஆண்டியாபுரம் பகுதியில் மாரியம்மாள் என்ற பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள 20க்கும் மேற்பட்ட ஆலைகளில் சுமார் 100கணக்கான தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. திடீரென ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் தற்பொழுது 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் நமக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் 3 பேர் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் யாராவது சிலர் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து ஏற்பட்டு வருவது விருதுநகர் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. பட்டாசு ஆலை வெடி விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் இன்னும் இந்த வெடி விபத்துகளை முழுமையாக கட்டுப்படுத்தாத முறையில் இருந்தே வருகிறது. மேலும் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழப்புகள் என்பதும் அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இனி எந்த ஒரு பட்டாசு ஆலையிலும் பட்டாசு விபத்து நிகழக்கூடாது என பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவை பிறப்பித்து 10 நாட்களுக்குள் ஆய்வு என்பது நடத்த வேண்டும் எனவும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து சில பட்டாசு ஆலைகள் என்பது அந்த பட்டாசு விடுமுறைக்கு அது பூட்ட வேண்டிய நிலையில் மட்டும் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். மேலும் தொடர்ந்து பல்வேறு குழுக்கள் அமைத்து பட்டாசுகளில் தொழிற்சாலைகளை ஆய்வுகள் நடத்தினாலும் இன்னும் இந்த விபத்தானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. அதுவும் உயிரிழப்புகள் என்பது சிறிதளவும் இல்லாமல் அதிகமாகவே உயிரிழப்பு என்பது காணப்படும் ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஒரு வேதனையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இந்த பட்டாசு விபத்து இனிமேல் நடைபெறாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பத்மநாபன், பட்டாசு ஆலையில் மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.